வெல்கம் டு கீதா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொறுமொறுப்பான டேஸ்டியான தட்டை. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தட்டை கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இட்லி அரிசி 1/2 கிலோ. பச்சரிசியில பண்ற தட்டையை விட இட்லி அரிசியில பண்ற தட்டை டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 15 வத்தல் எடுத்திருக்கிறேன். இது கரெக்டான காரம், உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொரிகடலைய பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்ல அரிசி மெஷர் பண்றோமோ அதே கப் யூஸ் பண்ணி தான் இந்த பொரிகடலைய மெஷர் பண்ண போறோம். கறிவேப்பிலை 3 கொத்து, சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய பூண்டு 2, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதே கிளாஸ்ல தான் நம்ம பொரிகடலை மெஷர் பண்ணணும். இப்ப இது கூட எடுத்து வச்சிருக்கிற 15 வத்தலையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ அரைக்கிறப்ப ஈஸியா அரைக்க முடியும். அரிசி ஊற வைக்கிறப்பையும் கடலைப்பருப்பையும் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. ஊற வச்சிருக்கிற அரிசிய கிரைண்டர்ல போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா நைஸா கட்டியா அரைக்கணும். கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா வருது மிக்சியில போடுறத விட. அதனால முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டர்லயே போட்டு அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கெட்டியா அரைச்சுக்கோங்க. அரைக்கிறப்பவும் நம்ம இது கூட 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது கூட எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரிசி நல்லா நைஸா கட்டியா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பொரிகடலை மாவு 1 டம்ளர் சேர்த்திருக்கிறோம். அரிசி மெஷர் பண்ண அதே டம்ளர். இப்போ 1 ஸ்பூன் காயப்பொடி, ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, 50 கிராம் வெண்ணெய், 2 டீஸ்பூன் உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம், 2 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் பொரிகடலை பொடி பண்ணி வச்ச மாவு. 2க்கு 1ங்கிறது கரெக்டா இருக்கும். அதை கரெக்டா போட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன அளவெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்பியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் சைஸ்ல சின்ன சின்ன பால்ஸாவும் செஞ்சுக்கலாம். ரெண்டு பாலித்தீன் சீட் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல வச்சுதான் நம்ம இப்போ தட்டை செய்ய போறோம். எண்ணெய் இருந்த கவர் இது, அதனால நான் எண்ணெய் தேய்க்கல. நீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ வச்சு 2வது சீட்டை மேல வச்சு மூடிக்கோங்க. இப்போ இது மாதிரி கிண்ணம் எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஷேப் பண்ணலாம். இத கிண்ணத்தை மேல வச்சுட்டு ஒரு தடவை அழுத்தி பிரஸ் பண்ணி கொடுங்க. அப்போ அழகான ஷேப் கிடைச்சிடும் நமக்கு. எடுத்துட்டு கை வச்சு மெதுவா அழுத்தி கொடுங்க. அப்போ திக்னஸ் கரெக்டா இருக்கும். ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த அளவுக்கு தட்டிட்டு எண்ணெய் சூடு பண்ணிட்டு அந்த எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சுடுறப்ப 2 சைடும் நல்லா வேகும், கிறிஸ்பியா இருக்கும். ரெண்டு ஷீட்லயும் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சு 2வது சீட்டை மேல மூடிட்டு இந்த கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஷேப் கிடைச்சிரும்.
கை வச்சு மெதுவா அழுத்தி கொடுத்தீங்கன்னா திக்னஸ் கரெக்டா இருக்கும். திக்னஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கிறிஸ்பியா வராது, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு தட்டை பண்றப்பையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுங்க, நல்லா ஒட்டாம வரும். அதனால தான் நான் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஸ்நாக்ஸ்னாலே எல்லாருக்கும் முறுக்கு, தட்டை, அதிரசம் எல்லாம் ஞாபகம் வரும். பிள்ளைங்க வெக்கேஷன்ல வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சு வச்சோம்னா அப்பப்ப எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. தட்டை ஃப்ரை ஆயிடுச்சுன்னா தட்டை மேல எண்ணெயோட பபிள்ஸே இருக்காது. அது நம்ம ஃப்ரை ஆயிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 சைடும் எண்ணெய் இல்லாம ஃப்ரை ஆனதும் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கி உள்ள மாவையும் நம்ம தட்டி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச தட்டையை நான் இப்ப பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அவ்வளோதான், மொறுமொறுப்பான ஹெல்த்தியான டேஸ்டியான தட்டை வீட்டில் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு யாராவது சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை விட வேற என்னங்க சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.